என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கை பார்க்க போகிறேங்க. இதை டாப்பிக்னு சொல்கிறத விட நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம்னு சொல்லலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு நிறைய தெளிவுகள் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மா உங்களுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ தெளிவை பெறலான்னு நமக்கு சொல்கிறது தான் ஆன்மீகம். வேதங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாமே இதெல்லாம் நமக்கு தினம் தினம் நிறைய செய்திகளை சொல்லுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதை நம்ம கடைப்பிடிச்சி இதை புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிச்சாலே போதும், அதெல்லாம் விளக்குனாலே போதும், நம்ம ஆன்மாவை அடைஞ்சிடலாம். நம்ம ஆன்மாவை அடைஞ்சிட்டா பரமான்மாவை அடைஞ்சிடலான்னு ஒரு எளிதான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதில் ஒரு விளக்கம் தான் கர்ம வினை. இந்த கர்ம வினைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாவம் கூட எடுத்துக்கலாம், நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள்னு எடுத்துக்கலாம். இதற்கான செயல் விளைவுகள் நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறது தான் கர்ம வினை. ஓகே, இந்த கர்ம வினையை பற்றி நம்ம இயேசு என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதை வீடியோவை முழுக்க கேட்ட பிறகு உங்களுக்கு தோன்றுகிற கருத்துக்களோ இல்லை நான் சொல்கிற கருத்துக்களில் ஏதாவது முரண்பாடு இருந்தாலோ கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னும் பொழுது நாம் பாவம் செஞ்சால் நிச்சயமாக மரணம்ன்றது ஒரு விஷயம் இருக்குன்றதை அவர் சொல்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்கள் மரணிக்குது. ஸோ அதுங்கெல்லாம் பாவம் செய்யுது, மரணிக்குது, எல்லாமே அப்படி வச்சுப்போம். ஆனால் நான் நிறைய கிறிஸ்டின் சேனல் போவேன், அங்கே சிலதெல்லாம் படிப்பேன். ஏன்னா பேசிக்லி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்டலாம் விசாரித்தேன். அப்படி தான் சார், ஆமாம் சார், நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா மரணம் அடைவீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. உடனே நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அப்போது இயேசு மரணம் அடைஞ்சார், அப்போ அவர் பாவம் செஞ்சவரா? ஐயோ அதெல்லாம் கிடையாது, அவர் பாவம் எதுவும் செய்யலை, அப்போ ஏன் மரணம் அடைஞ்சார்? அந்த மரணம் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, அவர் ரத்தம் சிந்தினதே அதுக்காக தான். அதனால் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவருக்கு மரணம் அடைஞ்சாருன்னும் பொழுது என்னால் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியல. அதாவது தவறாக எடுத்துக்கல, நீங்கள் முழுசாக கேட்காம இந்த வீடியோவை பாதியில் இது வரைக்கும் கேட்டுட்டு நீங்களாக தப்பு எடுத்துக்காதீங்க. முழுசாக கேட்டால் தான் நான் என்ன பேச வரேன்றது புரியும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னார்னா அவர் தன்னிலையை உணர்ந்தவர், தன்னை படைத்தவனை உணர்ந்தவர். அப்படிப்பட்டவங்க இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லும் பொழுது அதில் நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் என்னன்றதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா அவர் ஏன் மரணம் அடைஞ்சார், ஒரு பாவம் செஞ்சதுனால மரணம் அடைஞ்சாரா என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல பாவம்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. பாவம்ன்ற வார்த்தை, அதாவது சின், ஆங்கிலத்தில் சின் சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம்னு நம்ம சொல்லாமல் அதை பாவங்கள்னு அழுத்தி சொல்லணும். இப்போது பாவங்கள்னும் பொழுது ஆக்டிங். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மனிதனாக பிறப்பெடுக்கிறோம், மனிதனாக பிறப்பெடுத்து ஒரு தாய்க்கு மகனாக பிறக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு மனைவிக்கு கணவனாகிறோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு தந்தையாகிறோம், அதுக்கப்புறம் முதிய வயது நம்ம மரணம் அடைகிறோம். இது போல் நம்மளுடைய பாவங்கள் பலவித கேரக்டர்ஸை நம்ம கொண்டு இருக்கிறோம். அந்த இதில் நம்ம செய்கிற செயல்கள், அதுக்கான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது, எல்லாமே நடக்குது. கடைசியில் நம்ம மரணமும் அடைகிறோம். ஸோ பாவங்கள் தான் இதோடைய முக்கியமான கான்செப்ட். இப்போ இதில் புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான், பாவங்கள் தான். நீங்கள் புண்ணியம் செஞ்சீங்கன்னா அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மரணம் அடைஞ்ச பிறகு ஒரு பிறப்பு எடுக்க போகிறீங்க. நல்லா கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுக்கு காரணமே நீங்கள் பிறப்பெடுக்க போகிறவங்களுக்கு மரணம்ன்றது ஒன்று உண்டு. மரணம் இருந்தால் பிறப்பு இருக்கும். எல்லாத்துக்குமே இருள் பகல் அப்படிலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி மரணம் என்ற ஒன்று இருந்தால் பிறப்பு இருக்கும். பாவங்களாய் தன்னை பாவிக்கும் உயிர்கள் அனைத்துமே பிறப்பதற்காக மரணம் அடையணும்னு சொல்கிறது தான் பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது நாம் ஒரு ஆசை வச்சுருக்கோம், அந்த ஆசை நிறைவேறலாம், இல்லை அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம். இல்லையா, நமக்கு ஒரு நிறைய புண்ணியங்களை செஞ்சுருக்கலாம், நிறைய பேரோட பசியை தீர்த்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு புண்ணியங்கள். அதுவும் நம்ம ஆக்டிங் தான், இந்த உலக நாடக மேடையில் நம்ம பண்ணுற ஆக்டிங் தான். இந்த ஆக்டிங்கில் அதுக்கேற்ற பலன்களை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப உயிர்கள் பிறந்தாகணும். ஏன்னா அதை அனுபவிக்கணும் இல்லையா? அந்த அனுபவங்களை பெறுவதற்காக அந்த உயிர்கள் திரும்பவும் ஜனிக்க வேண்டும். அந்த ஜனிப்பதை எடுக்கிறதுக்காக தான் மரணம் அடைகிறாங்க. இதில் நல்லா அழகாக சொல்லுவாங்க, புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு. ஸோ இந்த மரணம் என்பது நம்முடைய நிராசைகளை எல்லாம் திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக இன்னொரு பிறப்பு ஏதுவதற்காக மரணம். ஸோ அவர் சொன்ன அந்த கூற்று கரெக்டான வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது அடுத்த இதுக்கு வருவோம். இயேசு மரணம் அடைஞ்சார், சிலுவையில் அவரை பயங்கரமாக கொலை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவர் என்ன பாவம் செஞ்சார்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி அவர் பார்க்கும்பொழுது
அந்த 3 வருஷமும் மக்களுக்காக இந்த ஆன்மீக சேவைகளை தான் செஞ்சார். ஆனால் எந்தவித பாவங்களும் அவர் பண்ணலை. யாருக்கும் அவராது அவர் ஒரு தாய்க்கு மகனாக இருந்தாரே தவிர மற்றபடி ஒரு கணவனாவோ இல்லை மற்ற எதுவோ அவர் பாதிக்கலை. இந்த உலகத்தில் நாடகம்ன்ற ஒரு விஷயத்தையும் அந்த நாடகத்தில் அவர் அரங்கேற்றவும் செய்யலை. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மரணம் ஏன் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் பாவம் செஞ்சாரான்னா கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீகவாதிகள், தன் நிலையை உணர்ந்தவர், தன் மேன்மையான நிலையை உணர்ந்தவர், சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எல்லோருமே ஆன்மாவை அறிந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ பகவத்கீதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மா வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, எரிக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு கிருஷ்ணர். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கு எந்தவித தீட்டோ கரையோ எதுவுமே கிடையாது. அது சஞ்சலம் இல்லாதது, புண்ணியமானது, அதாவது பரிசுத்தமானதுன்னு வச்சுக்கோங்களா, தூய்மையானது. இந்த தூய்மையானதை எந்த விதத்திலையும் அதை அசைக்க முடியாது. ஆனால் நமக்குள்ளேயும் அந்த ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஆன்மா என்னன்றது நம்ம அறியலை. அதனால தான் இன்னும் பாவித்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி, நான் அப்படி, நான் உடல், எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் வேணும்னு நம்மளை பாவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் மரணம் அடைகிறோம், திருப்பி இன்னொரு பிறப்பு அடைகிறதுக்காக. ஆனால் மேன்மையானவர்கள் தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து விடுவார்கள். அந்த உடல்ன்ற கட்டத்தை தாண்டி அவங்க உடலாக செயல்பட மாட்டாங்க. அவங்க எதுலையுமே தங்களை பாவிச்சிக்க மாட்டாங்க உடலாக. தன்னுடைய ஆன்ம ரீதியான அந்த உண்மை சொரூபத்தில் அவங்க நிலைச்சிருக்கும் பொழுது அவங்க உடல் மரணமடைந்தாலும் அவங்க உடலுக்கு மட்டும்தான் மரணமே தவிர அவர்களுடைய ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. ஆனால் நமக்கு நம்முடைய உடலோடு சேர்த்து ஆன்மாவும் மரணிக்குது. அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த மேன்மையான ஒரு மரணம், அதாவது உடலோடு கலக்காததால் அவருடைய மனம் உடலோடு கலக்கலை, அவருடைய ஆன்மாவில் நிலைத்திருக்கிறதுனால் அவருடைய மரணமாக கருதப்படாது. ஏன்னா அவருக்கு ஒரு பிறப்பு கிடையாது. ஏன் பிறப்பு வருது? நம்ம ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக இன்னொரு பிறப்பு. அவர்களுக்கு ஆசைகளே இல்லாமல் துறவரம் பூண்டவர்கள் அவங்க, அதாவது எல்லாவற்றையும் துறந்தவர்கள், ஆனால் இதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு மரணம் என்பது எந்த சமயத்திலையும் பாதிக்காது. ஏன்னா அவங்க உடல் இன்னொரு தடவை அவங்க உடல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த பிறவிலேயே தீர்த்துடுறாங்க. அதனால தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், உண்மைகளை பலவிதமாக சொல்லவே முடியாது. அவங்க சொல்கிற வழிகள், உண்மை அடைகிறதுக்கான வழிகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் உண்மையை ஒரே வழியில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் ஆணித்தரமாக சொல்ல முடியும். உண்மையை உண்மையாக தான் சொல்ல முடியும். அதனால் மதங்கள் பல்வேறு இருக்கலாம், ஜாதிகள் பல்வேறு இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாம இருக்க வேண்டும். நாம இருக்கும் பொழுது இந்த உண்மைகள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அவங்க பல்வேறு வழிகளில் செஞ்சது சொல்லியிருந்தாலும் அந்த வழிகள் எல்லாம் ஒரே உண்மையை சென்றடைகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு மரணம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நமக்கில்லை. ஏன்னா நம்ம பாவங்கள் அற்றவர்களாக ஆகிவிடும் பொழுது நம்முடைய மரணம் உடலுக்கு மட்டும்தான். அந்த உடலில் நாம் இருக்க மாட்டோம். நாம் பரிபூரணமாகி விடுவோம். நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ, எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை நாம் கண்டுவிடுவோம். நம்ம மையத்துக்குள்ளே நம்ம அடங்கிடுவோம். அந்த அடங்குதல் ஏற்படும் பொழுது மரணம் எந்த சமயத்திலையும் நம்மளை பாதிக்காது. மரணத்தை வெல்வோம், வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.